6 மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரத் தொடங்கியது. மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னைக்கு 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் பெங்கல் புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றம். பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலியாக சென்னையின் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம். பட்டினப்பாக்கம், மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. கடல் சீற்றம் காரணமாக கப்பல் அடையும் தளத்தில் தஞ்சமடைந்த கடலூர் மீனவர்களை மீட்பதில் சிக்கல். நிலவரத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சீற்றத்துடன் காணப்படும் கடல். 3வது நாளாக பணிக்கு செல்லாத நிலையில் மீனவர்களின் படகுகள் பத்திரமாக நிறுத்தி வைப்பு. நாகையில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள 5 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உள்ளது போல் பிரகாசமான அரசியல் ஞான ஒளி தனக்கு கிடைக்கவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ரஜினிகாந்த் சினிமா சூப்பர் ஸ்டார் என்றால் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்தை தான் சந்தித்து பேசியதை கண்டு சிலர் கதறுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்து 1 மாதம் நிறைவு. கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட மாநாடு தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரல். சென்னையில் டிரான்ஸ் குளோபல் பவர் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவு. சோதனை முடிவில் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதாக தகவல். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பால பணிக்காக அமைக்கப்பட்ட இரும்பு சாரம் சரிந்து விழுந்து விபத்து. பணியில் இருந்த 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் அகற்றும் பணி மும்முரம். தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சராவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. இடஒதுக்கீடுக்காக மத அடையாளத்தை மாற்றுவதை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். உண்மையான உத்வேகம், நம்பிக்கை மூலம் மட்டுமே மதமாற்றம் நடைபெற வேண்டும் என்றும் கருத்து.
டெல்லியில் காற்று மாசு காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தால் சாலைகளில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகனங்கள். இருப்பு பாதையில் சூழ்ந்துள்ள புகையால் மிதமான வேகத்தில் செல்லும் ரயில்கள். தலைநகரை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் காற்று மாசு. டெல்லியில் காலின் பகுதியில் தொடர்ந்து கலக்கும் ரசாயன கழிவால் யமுனை ஆற்றில் மிதக்கும் நச்சு நுரை. சமூக ஊடகங்களில் எல்லை மீறும் ஆபாச பதிவுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் மசூதி ஆய்வு விவகாரத்தில் ஏற்பட்ட வன்முறையின் எதிரொலி. சாஹி ஜமா மசூதி பகுதியில் RPF படை வீரர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு. குஜராத்தில் தொல்பொருள் ஆய்வு தளத்தில் திடீர் மண் சரிவு. டெல்லி IIT மாணவி மண் சரிவில் சிக்கி உயிரிழப்பு. 3 மாணவர்கள் பத்திரமாக மீட்பு. ஆந்திராவில் மருந்து தொழிற்சாலையில் விஷவாயு கசிந்து ஒருவர் உயிரிழப்பு. விஷவாயுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் இந்து அமைப்பு தலைவர் கைது. கிருஷ்ணதாஸ் கைதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் பாஜக காங்கிரஸ் போராட்டம். தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக வீடியோ வெளியிட்ட கமலா ஹாரிஸ். தோல்வியால் துவண்டுள்ள ஆதரவாளர்களை ஊக்கப்படுத்த வீடியோ வெளியீடு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் இலங்கையில் 4 பேர் உயிரிழப்பு. 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தென்கொரியாவில் 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு. விமான நிலையங்கள் மூடல், போக்குவரத்து முடக்கம், மின்சார சேவைகள் பாதிப்பு. ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் தாய்லாந்தை பந்தாடிய இந்தியா. முதல் போட்டியில் 11-0 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி அபார வெற்றி.